தருமபுரி மாவட்டம் அரூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களால் ஒட்டுமொத்த தமிழக அரசோட நிர்வாகமுமே கதி கலங்கி போயிருக்கு. அப்படி என்ன அங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பு. 2008 வருஷம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 108 அப்படிங்கிற பெயரில் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த ஆம்புலன்ஸ் திட்டம் பெயர் மாற்றம் செஞ்சு விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு இந்த 108 ஆம்புலன்ஸு ஒரு மினி மருத்துவமனை போல் நகர் முழுவதுமே வலம் வந்தது. அதுக்கான டோல் ஃப்ரீ எண்கள்லாம் கொடுக்கப்பட்டு எங்கே எந்த ஆபத்து நடந்தாலும் விபத்து நடந்தாலும் உடனடியாக அந்த விபத்து நடந்த பகுதிக்கே போய் அவங்க நோயாளிகளை அழைச்சிட்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து விடுவாங்க. முதலுதவி கொடுக்குறதா இருந்தால் அந்த இடத்துலையே அவங்க முதலுதவியும் கொடுத்துட்றாங்க. இதுதான் இந்த ஆம்புலன்ஸுடைய திட்டம். இந்த ஆம்புலன்ஸ் இன்றைக்கு வரைக்குமே எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் இந்த ஆம்புலன்ஸ் திட்டத்தில் யாருமே தடை விதிக்கலை, ஆம்புலன்ஸ் திட்டத்தை கட்டுப்படுத்தலை. இன்றைக்கு வரைக்குமே இந்த 108 ஆம்புலன்ஸ் ரொம்ப சுதந்திரமாக செயல்பட்டுட்டு இருக்குது. இந்த ஆம்புலன்ஸோடைய நிர்வாக சங்க தலைவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. என்னென்னா, ஆம்புலன்ஸில் எங்களுக்கு ஓட்டுநர்கள் பற்றாக்குறையாக இருக்குது. தமிழகம் முழுவதும் இருக்கிற ஆம்புலன்ஸில் ஆயிரக்கணக்கான ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆனால் அதில் எங்களுக்கு ஓட்டுநர்கள் பற்றாக்குறையாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே தமிழக அரசு விரைந்து வந்து அவங்க ஆட்களை தேர்வு செஞ்சு ஓட்டுநர்களை பணிக்கு அமர்த்தணும் அப்படின்னலாம் பேட்டி அளிச்சிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, தருமபுரி மாவட்டம் அரூரில் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களால் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய அவப்பெயரே உருவாகியிருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை காலு கையெல்லாம் அடிபட்டு போய் விபத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிற இந்த நோயாளிகளுடைய குடும்பத்தினர்கிட்ட வயமாக பேசுகிறது, நயமாக பேசுகிறது, பேசி அவங்கள ஏமாத்துறாங்களாம். என்னென்னா, இந்த மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சரியாக கொடுக்க மாட்றாங்க, நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போயிடுங்க. இப்படி தான் போன மாதம் ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு, அவங்களுக்கு ரொம்ப 1 மாதத்துக்கு மேலே இருந்தாங்க, ஆனால் புண்ணெல்லாம் ஆறவே இல்லை, அவங்களுக்கு இருந்த காயம் அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு வந்து இங்கே சரியான சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க, அதுக்கான வசதிகளும் இங்கே கிடையாது. நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன், நான் உங்களுக்கு சொல்கிற தனியார் மருத்துவமனைக்கு போயிடுங்க, அங்கே உங்களுக்கு உடனே உங்களை குணப்படுத்தி அனுப்பிச்சிடுவாங்க. எவ்வளோ பெரிய அடிபட்டாலும் எவ்வளோ பெரிய காயம் இருந்தாலும் இதெல்லாம் உடனே சரி செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சில தனியார் மருத்துவமனையுடைய பெயர்களை சொல்லி அந்த இடத்துல கொண்டு போய் இந்த அரசு மருத்துவமனைக்கு விபத்தில் அடிபட்ட நோயாளிகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதனால் அங்கே இவங்க சொல்லி சேர்கிற தனியார் மருத்துவமனையிலேருந்து இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு கமிஷனும் கிடச்சிருதான். இது ஒரு அரசு நிர்வாகம். அவங்க மருத்துவத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு எல்லா மாவட்டங்கள்லேயும் அவங்க வர நோயாளிகளை கவனிக்கிறாங்க. தருமபுரி மாவட்டத்துலேயும் அதே மாதிரி தான். அங்கே அரசு மருத்துவமனை அரூரில் ரொம்பவே சிறப்பாக செயல்படுது. ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக, தங்களுக்கு கமிஷன் வரணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய நோயாளிகளை திசை திருப்பி மடமாற்றம் செஞ்சு நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள அங்கே போக வச்சு அந்த தனியார் மருத்துவமனையிலேருந்து கமிஷனை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு இந்த விவகாரம் இன்னும் பூதாகரமாக வெடிக்கலை. ஏன்னா ஊடகங்களுக்கு இனிமேல் தான் செய்திகள் வரும். இந்த செய்தி ஒரு சில ஊடகங்களில் தான் வெளியாச்சு, இன்னும் முழுமையாக வெளியாகலை. எந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களும் இதை பற்றி பேசலை. இனிமேல் தான் இந்த செய்தி பூதாகரமாகி இந்த பிரச்சனை தமிழக அரசு ஒரு தகுந்த நடவடிக்கையை சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் இதை
கையில் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை. ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களால் அரூர் மாவட்டம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணி இருக்குது இந்த விவகாரம். இதில் தமிழக அரசு இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.